இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். 103 சங்கீதம் 9 மருத்துவ சோதனைக்காக தன்னிடம் வந்த மனிதன் ஒருவனை பரிசோதித்த டாக்டர் அவனை பார்த்து, உன்னுடைய உடல் ஆரோக்கியம் இப்பொழுது ஓரளவு நன்றாக இருக்கிறது. ஆனால் உனது இரத்த பரிசோதனை அறிக்கையின்படி உன் உடல்நிலை மிகவும் மோசமான பாதையில் போவதாக தெரிகிறது. அதனால் நீ உன் ஆரோக்கியத்தை குறித்து மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். நீ பீடி, சிகரெட், பாக்குகள் போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு உண்ணும் உணவு வகைகளை குறித்து எச்சரிக்கையாயிரு. சத்துள்ள காய்கறிகள், பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள் என்று அவனுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார். சரி என்று தலையாட்டி மிகுந்த பயத்தோடு போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதை நிறுத்தி கொண்டான். சத்தான உணவுகளை சாப்பிட்டான். ஒரு வாரம்தான் ஆகியிருக்கும். அதற்குள் மருத்துவ ஆலோசனையை அசட்டை பண்ணி அதை குறித்து பெரிதாக அலட்டி கொள்ளாமல் பழைய குருடி கதவை திரடி என்னும் பழமொழிக்கு ஏற்ப தன் இஷ்டப்படி வாழத் தொடங்கினான். ஓராண்டுக்குள் டாக்டர் கூறியது போலவே கடும் நோய் அவனை பற்றி கொண்டது. போவதற்கு வேறு வழி தெரியாமல் அதே டாக்டரை சந்திக்கும்படி அவன் மறுபடியும் சென்றான். அவனை கண்ட டாக்டர் சற்று விசனமடைந்து அவனை கடிந்து கொண்டார். நான் எவ்வளவு சொன்னேன், நீ கேட்கவில்லையே என்று கோபப்பட்டார். ஆயினும் அவனுடைய நிலைமையை கண்டு பரிதாபமடைந்து, உன்னுடைய நோய் கடுமையாக இருக்கிறது, ஆனால் நான் என்னால் முடிந்த வைத்தியங்களை உனக்கு செய்கிறேன். உன் உடலிலே ஏற்பட்டிருக்கும் இடைவிடாத நோவுகளை குறைப்பதற்கு நான் உனக்கு மாத்திரைகளை தருகிறேன். எல்லாம் சரியாகும் என பரிவோடு பேசினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, பாருங்கள், அந்த டாக்டர் மனிதனாக இருந்தும் மனதுருக்கமுடையவராக தன்னிடத்தில் வருகின்றவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகள் செய்ய வேண்டும் என்ற மனநிலை உடையவராக இருந்தார். அப்படியானால் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடைய வேண்டும் என்பதற்காக தன் ஏக குமாரன் இயேசுவையே ஒப்பு கொடுத்த தேவன் நம்மேல் எப்போதும் கோபமாயிருப்பாரோ? இல்லை. அவர் நல்ல தந்தையை போல நம்மை கடிந்து கொண்டாலும் நம் மீது மனதுருக்கமுடையவராக இருந்து தம்மிடம் வருகின்ற ஒருவரையும் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நம்முடைய பரம தந்தையும் தமக்கு பயந்து தம்மிடம் வருகின்றவர்களை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் மனதுருக்கமுள்ள தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவுதான் அவரை துக்கப்படுத்தினாலும் அவர் அவர்களை சேர்த்து கொண்டார். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என வாக்களித்த தேவன் இஸ்ரவேலரை கைவிடவில்லை. ஆம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணுவதில்லை. தமது முகத்தை அவர் நமக்கு மறைப்பதும் இல்லை. அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்மை விசாரிப்பார். அவரது மனதுருக்கத்தை நாம் பெற வேண்டுமெனில் மனம் திரும்புவோம். மனம் திரும்பும் போது நம் மீது மனதுருகி நம்மை காக்க அவர் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிறீர்கள் அன்பில் பரலோக பிதாவே, அப்பா, உமது கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திர அசட்டை பண்ணி கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா, தூரம் போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. மனம் திரும்பி அப்பா மண்டை வரும்போது கர்த்தாவே மனதுருக்கத்தின் தேவனீர் அவர்களை மீண்டும் சேர்த்துக்கொள்ள அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஆயத்தமுள்ள தகப்பனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே விதமாய் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திர தூரம் போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் உம்மண்டை நீர் இழுத்துக் கொள்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.